நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்ம ஜெயந்தி மகாவிஷ்ணுவின் நரசிம்ம அவதாரத்தை கொண்டாடும் ஒரு சிறப்பு நாளாகும். இந்த அவதாரம் பக்தன் பிரகலாதனின் பக்தியை பாதுகாக்கவும் அசுரன் இரண்யகசிபியை அழிக்கவும் தோன்றியது. நரசிம்மர் மனிதனின் பாதி சிங்கத்தின் பாதி உருவத்தில் தூணிலிருந்து வெளிப்பட்டு இரண்யனை கொன்று பக்தனை காப்பாற்றினார். நரசிம்ம ஜெயந்தியின் கதை. இரண்யகசிபு. புராணங்களின்படி இரண்யகசிபு ஒரு சக்தி வாய்ந்த அசுரன். அவன் தேவலோகத்தை ஆள ஆசைப்பட்டு பல சவால்களை ஏற்படுத்தினான். பிரகலாதன். இரண்யகசிபியின் மகன் பிரகலாதன் விஷ்ணுவின் பக்தன். தன் தந்தையின் அசுரத்தனமான போக்கிற்கு எதிராக பிரகலாதன் விஷ்ணுவை வணங்கி அவன் மீது பக்தி கொண்டிருந்தான். இரண்யகசிபியின் கோபம். இரண்யகசிபு பிரகலாதனின் பக்தியை பற்றி அறிந்து அவனை கொல்ல பல வழிகளை பயன்படுத்தினார். ஆனால் பிரகலாதன் விஷ்ணுவின் மீதுள்ள பக்திக்கு அஞ்சாமல் இரண்யகசிபியின் கொடுமையை எதிர்கொண்டான். நரசிம்மனின் அவதாரம். பிரகலாதனின் பக்தியை சோதிக்கவும் இரண்யகசிபியை அழிக்கவும் மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரமாக தோன்றினார். அவன் மனிதனின் பாதி சிங்கத்தின் பாதி உருவத்தில் தூணிலிருந்து வெளிப்பட்டான். இரண்யகசிபியின் முடிவு. நரசிம்மர் இரண்யகசிபியை கொன்று பிரகலாதனை காப்பாற்றினார். நரசிம்மர் எந்த இடத்திலும் எந்த நேரத்திலும் எந்த ஆயுதத்தாலும் கொல்லப்பட முடியாது என்று இரண்யகசிபின் வரத்தை மீறி அவனை கொன்றார். நரசிம்ம ஜெயந்தி. நரசிம்மரின் அவதாரத்தை நினைவு கூர்ந்து இந்த நாள் நரசிம்ம ஜெயந்தியாக கொண்டாடப்படுகிறது. இந்த நாளில் பக்தர்கள் நரசிம்மரை வழிபட்டு ஆசீர்வாதம் பெறுகிறார்கள். நரசிம்ம ஜெயந்தி விஷ்ணுவின் உக்கிரமான அவதாரத்தை போற்றும் ஒரு சிறப்பு நாளாகும். நரசிம்மர் பக்தன் பிரகலாதனின் பக்தியை காப்பாற்றியதும் இரண்யகசிபியை அழித்ததும் இந்த அவதாரத்தின் முக்கிய அம்சங்களாகும். ஓம் லட்சுமி நரசிம்ம சுவாமியே நமः. ஓம் பிரகலாத பிரிய நரசிம்ம சுவாமியே நமः.